நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதிக்கு பெரிய இடத்துல மாப்பிள பார்த்திருக்காளாம். ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ண போறாளா? நேக்கும் தான் பிடிக்கல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க அம்மா கிட்ட உள்ள சூட்சுமத்துல பாதி கூட உங்ககிட்ட இல்ல. பின்ன அந்த ஸ்ருதி என்ன பரமேஸ்வரரோட நேர்வழி வாரிசா? இல்லையே. அந்த அனாதை பொண்ணுக்கு நம்ம சொத்து எடுத்து இவர் எப்படி வாரி வழங்கலான்னு. நம்ம சொத்தா? ஆமா. இப்ப வேணா அது பரமேஸ்வரரோட சொத்தா இருக்கலாம், நாளைக்கு நமக்கு வரப்போற சொத்து தானே. இப்ப என்ன விலைவாசி குறைச்சலாவா இருக்கு? அந்த கிழவு போடுற பட்ஜெட்டை பார்த்தா கோடி கணக்க செலவாகும் போல இருக்கே. அவராண்ட அவ்வளவு பணம் இருக்கா? நான் கேட்டா போ. அந்த கிழத்துக்கே தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். படிக்கிறேன் கேளு. பாத்தியா, கோவில சுத்தி மாட வீதியில 15 வீடு. அந்த 15 வீட்டுக்கு சேர்த்து மொத்தம் வாடகை எவ்வளவு வருது தெரியுமா மாசம்? 1,02,315 ரூபா. ஊருக்கு வெளியில 50 ஏக்கர் நிலம். பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் 8 பேங்க்லயும் சேர்த்து மொத்தம் 3,33 லட்சம் ரூபா. இத தவிர 20 கம்பெனில மொத்தம் 2 கோடி ரூபாய் ஷேர். ஒரு ஸ்வீட் ஸ்டால். இப்ப இருக்கமே இந்த வீடு மொத்தத்துல 5 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு. அப்பா, இவ்ளோ பணமா? பின்ன அன்னைக்கு என் பொண்டாட்டி கண்ணத்துல பலார்னு அரைஞ்சாலே எனக்கு விட்டு கோவம் வராதா? வந்தது, ஆத்திரம் வந்தது. அவ கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிக்கணும்னு தோணித்து. ஆனா பையில இருந்த அந்த பேப்பர் என்ன தடுத்துடுத்து. நீலா, இந்த ஆத்துல என்ன யாராவது அவமானப்படுத்தினான்னு வச்சுக்கோயேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா போய் நின்று இந்த பேப்பர் எடுத்து படிச்சு பாப்பேன். அவ்வளவுதான், ரோசமெல்லாம் போயிடும். கொஞ்சமா நெஞ்சமா கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். 40 கோடிக்கு எவ்வளவு சைஃபர்? சைஃபர் 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 சைஃபர்னு போயிட்டே இருக்கு. அவரை பார்த்தா அவ்வளவு பணக்காரர் மாதிரி தெரியலையே. பார்த்தா தெரியாது, பார்க்க பார்க்கத்தான் தெரியும். அந்த ஆளுடைய சாமர்த்தியமா தானே. நீதான் நான் பணக்காரின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையை சொல்ல போனா அந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற சொத்துல கால் வாசி கூட உங்ககிட்ட இல்ல. அப்படியா? குமார் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சும்மா நெடுன்னு வளர்ந்துருக்கானே தவிர அவன் சுத்த அசடு. இந்த ஆத்துல என்ன நடக்கிறதுனே அவனுக்கு தெரியாது. நல்ல வேளை நீங்க ஒருத்தராவது என்கிட்ட இதெல்லாம் சொல்றேளே. ஆமாமா, நீ ரொம்ப நல்லவ. உன்னை இந்த ஆத்துல எல்லாரும் ஏமாத்துறத என்னால பொறுத்துக்க முடியல. நீங்க ஒண்ணும் பொய் பேசலையே. பொய்யா? அது எனக்கு சுட்டு போட்டாலும் வராதுமா. இல்ல, என்ன யாரும் இது வரைக்கும் நல்ல வேலை சொன்னதே இல்ல. அதான் எனக்கு டவுட் ஆயிடுத்து. என்ன கூட தான் யாரும் சொன்னது இல்ல. அதுக்கெல்லாம் நான் கவலைப்படுறேன். யாருக்கு வேணும் இவா சர்டிபிகேட்லாம்? கையில பணம் இருந்தா எல்லாம் தானா வரும். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? அப்பா, இப்பதான் நீ ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வந்திருக்க. அந்த கழுத்துக்கிட்ட போய் இந்த அனாதை பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்றேன்னு கேட்கணும். நான் போய் எப்படி கேட்க முடியும்? நீ போக கூடாது. உன் ஆத்துக்க இருக்கானே ஆயுர்வேதம், அவனை விட்டு எல்லாரும் முன்னாடி கேட்க வைக்கணும். கேட்டா அவர் ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார்தான். ஆனா அவர் மனசுக்குள்ள இந்த ஆத்துல நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு மனுஷா இருக்கான்னு தெரிஞ்சு பாருணும். அப்ப என்ன ஆகும்? ராஜி இதுல தலையிடுவா, குடும்பத்துல குழப்பம் வரும். குழப்பம் வந்தா நமக்கு நல்லது தானே. குடும்ப பிரியும். குடும்பம் பிரிஞ்சா சொத்தும் பிரியும். சரி, நீங்க சொல்ற மாதிரியே குமார வச்சு நான் குழப்பம் பண்றேன். நீ வாயை திறந்து சொல்லவே வேண்டாம். நீ லேசா கண்ணை காமிச்சா போறோம், குமார் பண்ணிடுவா. உங்ககிட்ட அவ்வளவு பவர் இருக்கு. நாலு 1 2 3 4. அச்சிச்சோ, பாம்பு விழுங்கிடுத்தே. ஹலோ. ஹலோ, நான் பவித்ரா பேசுறேன். ஹாய் பவித்ரா, சொல்லுங்க. இல்ல, நீங்க போட்டோ செஷனுக்கு வரணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அதுக்கு நான் வரல. ஏ, என்னாச்சு பவித்ரா? இல்ல,
திடீர்னு எனக்கு வேண்டான்னு தோணுது. ஓகே, நோ ப்ராப்ளம். எங்க இருக்கீங்க பவித்ரா? ஆ, கும்பகோணம் மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற பார்க்ல இருக்கேன். வாவ், தட்ஸ் குட். அன்னைக்கு உங்களை போட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்தல, அதெல்லாம் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். பிரிண்ட் போட்டீங்களா? அன்னைக்கே போட்டேனே, வேணுமா? ஆ, கிடைச்சா நல்லா இருக்கும். அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்து தெருல தான் என் வீடு இருக்கு. ஹாஃப் அன் ஹவர்ல நானும் வீட்டுக்கு வந்துருவேன். நீங்க வீட்டுக்கு வந்து போட்டோஸ் கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? வீட்டுக்கா? பவித்ரா, நான் மட்டும் வீட்டுல தனியா இல்ல, அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்க, அப்பா அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். போட்டோஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு கப் காஃபியும் சாப்பிட்டு போங்க. அம்மா அப்பா இருக்காங்களா? அப்ப சரி, நான் வரேன். ஓகே, அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆ, 17 தேரடி வீதி, கும்பகோணம். ம், ஓகே, சரி. பாய். ஓகே, பாய். minutes. 30 minutes. Think. அப்பா அம்மாவை ரெடி பண்ணணும். Think. Go. யோ மனோ, ஜீவன் பேசுறேன். சொல்லுப்பா. நான் புதுசா ஒரு உருப்படியை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவ வீட்டுக்கு வரப்போறா. அவ வரும்போது நான் ஒரு நல்ல குடும்பத்து பையன் மாதிரி அவளுக்கு தெரியணும். சரியா? நீ தான் எனக்கு அப்பாவை நடிக்க போற. நீ ஏதோ ஒரு ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தியா, பேரு என்ன? ராணி. ராணி தான் எனக்கு அம்மா. வரப்போற பொண்ணு பேரு பவித்ரா, பரமேஸ்வர் ஐயரோட பேத்தி. புரியுதா? ராணி கிட்ட சொல்லிடு. என்னது? பரமேஸ்வர் ஐயரோட பேத்தியா? பெரிய இடம்பா, என்ன விட்டுருப்பா. யோ டாடி, பரமேஸ்வர் ஐயர்னு ஏன் பயப்படுற? இங்க பாரியா, நீ நார்மலா வாங்குற பேமெண்ட்டை விட டபுள் பேமெண்ட் தர. ஒரு ஃபுல் பாட்டில் ஃப்ரீ. என்ன சொல்ற? ஓகேப்பா, நான் வரேன். ஆமா, பொண்ணு பேர் என்ன சொன்ன? பரமேஸ்வரனா? அட பாவி, ஃபுல் பாட்டில் ஒன்னு உளர ஆரம்பிச்சிட்டியா? பொண்ணு பேரு பவித்ராயா, அவ தாத்தா பேரு தான் பரமேஸ்வர் ஐயர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வரும்போது டீசெண்டா வேஷ்டி சட்டைன்னு போட்டுட்டு வா. புரியுதா? ராணி கிட்ட சொல்லிடு. யோ டைம் இல்ல, 15 மினிட்ஸ் தான். பாஸ் குயிக் சீக்கிரம் வந்துடுறப்பா. ஓகே, பாய். என்ன தோஸ்த், என்ன மறைக்கிற? எந்த பொண்ணு எந்த ரூட்ல போனா கரெக்ட் ஆவான்னு இந்த ஜீவனுக்கு தெரியும். அது உனக்கு தெரியாதா என்ன? பரமேஸ்வர் ஐயர்வால், நான் உங்க பேத்தியை ஏமாத்த போறேன். ஐ எம் சோ சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம், உங்க பையன் ரொம்ப மோசம். அவனை நீங்க சரியா வளர்க்கல. கட்டின புருஷனையே என் எதிரில் அவன் இவன்னு சொல்ற, உன்னதான் உன் ஆத்துல சரியா வளர்க்கல. அப்படியா? சரி மிஸ்டர் குமார், எங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கு அவர் வரமாட்டேன்னு சொல்ற. நீலா, குமார் அப்பவே என்கிட்ட சொல்லிட்டான், நீ போறிய ஒரு கல்யாணம், அந்த கல்யாண பொண்ணுடைய அப்பா எங்க அப்பாவை நம்ப வச்சு பணம் மோசடி பண்ணிட்டாரு. எங்களுக்கும் அவங்களுக்கும் இப்ப பேச்சுவார்த்தை கூட கிடையாது. பரமேஸ்வர ஐயருக்கு அவரோட சண்டையா? அதனால நேக்கு என்ன? நேக்காவா வேண்டியவா? நான் தனியா எல்லாம் போக முடியாது. குமார் என் கூட வந்தாகணும். அதென்ன குமார் அந்த கல்யாணத்துக்கு வரணுங்கிறது? நீ அந்த கல்யாணத்துக்கு போகப்படாது. நான் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? பரமேஸ்வர ஐயருடைய மகன். எங்க அப்பாக்கு ஆகாத ஒருத்தர் கல்யாணத்துக்கு நீ போறது எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி. என்ன பெரிய பரமேஸ்வர ஐயர்? அவர் என்ன பெரிய பிரசிடென்டா இல்ல பிரைம் மினிஸ்டரா? கோயில சுத்தி காட்டி ஆஃப்டர் ஆல் 100க்கு 200க்கு உங்களை பிச்சை எடுக்க வச்சிருக்கார். ஆனா அவர் மட்டும் பெரிய பேரோட ஊர்ல வாழணுமா? நீலா, நீ ரொம்ப தப்பா நடந்துக்கிற. என்ன பெரிய தப்பா நடந்துட்டேன்? நான் என்ன ரோட்ல போறவனோட குடும்பம் நடத்துறேன்? உங்க புள்ளையோட தானே நடத்துறேன். இது வீடு இல்ல, கோவில். இன்னொரு தடவை இந்த ஆத்துல இந்த மாதிரி பேசப்படாது. மகாதேவா, அப்பா இப்படி வா. மனுஷனடா நீ?
ஒரு பொம்மநாட்டி, அதுவும் மாட்டு பொண்ணு போய் கை நீட்டி அடிச்சுட்டியே, மகா பாவண்டா. உன்னை ரொம்ப பொறுமைசாலின்னு நினைச்சேன், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. அப்பா அவ என்ன பேசினான்னு கேட்டுட்டு தானே இருந்தேள். பேசினா பேசிட்டு போகட்டுமே. இந்த பாருடா, தோளுக்கு மேல வளர்ந்த பசங்களையே அடிக்க நமக்கு உரிமை இல்லாத போது நீ எப்படி உன் மாட்டு பொண்ணு அடிக்கலாம்? அவகிட்ட மன்னிப்பு கேளு. என் நண்டை யாரும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம், நீங்க யாரும் சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நில இருமா. உங்க பையனை நிச்சயமா நான் ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். உங்க பையனை மட்டும் இல்ல, உங்க எல்லாரும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்புறேன். நீலா, என்னம்மா? என்ன இங்க கலாட்டா? அம்மா, குமாரோட அப்பா என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. ஏய்யா, ஊரெல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கே, உங்க புள்ள கை நீட்டி அடிச்சிருக்காரு, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாளா? அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே. அண்ணே, இங்க பாருங்க, என்ன பண்ணுவேளோ ஏது பண்ணுவேளோ தெரியாது. நீலாவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. இதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா? மீனா, உன் பொண்ணுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. இது என்ன சாதாரண குடும்பம்னு நினைச்சிட்டு இருக்கியா? எப்பேற்பட்ட குடும்பம்? கும்பகோணத்துல இருக்கிற மத்த கோவில் மாதிரி இந்த வீடு ஒரு தெய்வ சன்னிதானம். இது இருக்காரு பரமேஸ்வர் ஐயர், இவர்தான் மூலவர். இவர் தினமும் கை கூப்பி வணங்கணும். இவரை போய் இப்படி அவமானப்படுத்திட்டே. உனக்கு பொறுப்பு வரணும்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் பேரையே பாழ் பண்ணிட்டியே. எனக்கு குழந்தை இல்லையேன்னு போனா போறதுன்னு என் சொத்து பூரா உனக்கு எழுதி கொடுத்தா ஆட்டமா போடுறேன். இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு, என் சொத்துல சல்லி காசு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். ஜாக்கிரதை, எல்லாத்தையும் கோவிலுக்கு எழுதி வச்சிருவேன். இதெல்லாம் இவரோட பணமா? இவர் பணத்தை வச்சுட்டுதான் இந்த ஆட்டம் ஆடுத்துங்களா? ராஸ்கல். அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. கோபுரம் மாதிரி அழகா இருந்த இந்த வீட்டுக்குள்ள குப்பையை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அவ இப்படி நடந்துட்டோம், இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீங்க சொல்லல. அண்ணா, நீங்க உண்மையிலே பெரிய மனுஷா. இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நானே இவ்வளவு டைவர்ஸ் பண்ண வச்சு உங்க பையனுக்கு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா, உத்தரவு வாங்கிக்கிறேன். நான் வரேன். போயிட்டு வாங்க. வரேங்க. நிலா, ஜாக்கிரதை. நீ ஏன் நிக்கிற? வா. ஹாய் பவித்ரா. ஹாய். வெல்கம் ஹோம். வெல்கம். நல்ல வேலை, எங்க நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல வந்துருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா என் அப்பா அம்மா ரொம்ப ட்ரெடிஷன். இந்த மாடர்ன் ட்ரெஸ், ஃபேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்க ஃபேமிலி மாதிரி தான். வாங்க, அப்பா அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்பா, அம்மா, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் பவித்ரா. வணக்கம். வணக்கம். பவித்ரா, இவர் என் அப்பா, பேர் சுந்தரேசன், வயலினிஸ்ட். உங்க தாத்தாவுக்கு கூட அவர் நல்ல பழக்கம். ஓ. அப்புறம் ஷீ இஸ் மை ஸ்வீட் மதர், பேரு கீதா. டேய் பாத்துடா, உடஞ்சிட போதுடா, வாடா இப்படி. அம்மா பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? இந்த அநாத ஆசிரமத்துக்காக டொனேஷன் கலெக்ட் பண்றது, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் சர்வீஸ் பண்றது, இதுதான் அம்மாவோட ஃபுல் டைம் ஜாபே. இந்தாங்க ஆண்டி. எதுக்குமா? உங்க சோஷியல் சர்வீஸ்க்கு என்னால ஆன சின்ன டொனேஷன். ஹலோ பவித்ரா, தேங்க்யூமா. அன்னைக்கு உங்களை போட்டோ எடுத்ததுக்கு நான் காசு வாங்கல, அதை இன்டைரக்டா குடுக்குறீங்களா நீங்க? இல்ல இல்ல, அதுக்கு இல்ல. அம்மா, அந்த பணத்துக்கு நீ இமிடியேட்டா ரெசிப்ட் கொடுக்குற, சரியா? குடுக்குறேன்ப்பா. இட்ஸ் ஓகே ஜீவன், அப்புறமா வாங்கிக்கிறேன். அப்பா, பவித்ரா காலேஜ்ல படிச்சாலும் தன் கரியர்ல
பெரிய மாடல் ஆகணுன்றது தான் அவங்க பேஷன். இங்க பாருமா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. படிக்கிற வயசுல மாடலிங் அதெல்லாம் உனக்கு தேவையாமா? நான் சொன்னல பவித்ரா, என் அப்பா அம்மா ரொம்ப கல்ச்சர்டுன்னு. நான் போட்டோகிராஃபரா இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க மாடலா போறது அவர் பிடிக்க போது கழுத்துல டைய கட்டிட்டு 9 to 5 ஜாபுக்கு போடான்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க அங்கிள், மாடலிங் வந்து நல்ல ஃபீல்டு தான். நாம கவனமா நடந்துட்டா எந்த ஃபீல்ட்லயும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அதுக்கு இல்லம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க அங்கிள், மாடலிங் வந்து நல்ல ஃபீல்டு தான். நாம கவனமா நடந்துட்டா எந்த ஃபீல்ட்லயும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அதுக்கு இல்லம்மா. என் பையனும் மாடலிங் போட்டோ எடுக்கிறவன் தான். அவன மாதிரி நல்லவங்க சில பேர் தாமா இருக்காங்க. நிறைய ஃப்ராடுங்க இருக்காங்கம்மா. அதுக்காக தாமா சொன்னேன். அம்மா 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 இரு, ரொம்ப ஓவரா பேசாத. அவங்க பாவம் ஏதோ மாடலிங்ல பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறாங்க, அதை போய் டிஸ்கரேஜ் பண்ற. இட்ஸ் ஓகே ஜீவன், நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? அம்மா பிரமாதமா சமைப்பாங்க, அவங்க கையால ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. இல்ல இல்ல இல்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். நான் கிளம்புறேன். பாய் அங்கிள். போயிட்டு வாமா. பாய் ஆண்டி. சரிம்மா. ஓகே, இந்தாங்க உங்க போட்டோஸ். தேங்க்ஸ். அப்பா, நான் பவித்ராவை அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வாங்க பவித்ரா. பவித்ரா, நாம தனியா ஒரு போட்டோ செஷன் பிளான் பண்ணோம்ல, அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே? இல்ல இல்ல, கேன்சல்லாம் பண்ண வேண்டாம், நான் வந்துடுறேன். இல்ல, நீங்க தான் ஏதோ வேணான்னு தோணுதுன்னு சொன்னீங்களே. இல்ல, அது என் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணதுனால மனசுல ஒரு சின்ன டவுட். இப்போ என் பயம் எல்லாம் போயிடுது. ஓகே, சோ நான் ஒரு நல்ல குடும்பத்து பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போட்டோஸ் எடுக்கணும் தைரியம் வந்திருக்கு இல்ல மேடம்? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி ஜீவன், நான் கிளம்புறேன். பாய் பாய். என்னப்பா, பொண்ணு போயிடுச்சா? யோ மனோகர், ரொம்ப ஓவரா தான் ஆக்ட் பண்றியா நீ. பரவாயில்ல, somehow நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன சந்திரி சாக்குல ஃப்ராடுங்களா இருப்பாங்க பார்த்து பழகுன்ற? இத பாருப்பா, நீ கூட தான் ராணியை கட்டி பிடிச்ச. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? ஏதோ ஒரு அம்மான்ற பாசத்துல கட்டி பிடிச்சேன், அதை போய் தப்பா எடுத்துக்கிற? சரி விடு, வாங்கிக்கோ. என்னப்பா பேசுனதோட கம்மியா இருக்கு? அந்த பொண்ணுகிட்ட 500 வாங்குனீங்களே, அதையும் கணக்குல சேர்த்துக்க. ஆஹா, நீ பெரிய கில்லாடி தான்ப்பா. பாவம், அந்த பொண்ணை ஒண்ணும் பண்ணாதப்பா. ராஜா, இந்த அட்வைஸ் பண்ணதெல்லாம் வேணாம், பணம் வாங்கிட்டல, கிளம்பு. சரி, வாங்க வாங்க போலாம். ராணி.